ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வச்சு சூப்பரான ஒரு பொரியல் தான் பண்ண போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு இருக்கிறது தோலெல்லாம் சீவி நீக்கி எடுத்துடலாம். கத்திரிக்காய் அப்படி தான் மேலே இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துடலாம். இது நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு 2 சின்னது கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா க்யூப் டைப்பில் நம்ம பாக்ஸ் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாமே கட் பண்ணி 2 தடவை கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். மீன் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். இது நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். வெங்காயம் கட் பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். இது நம்ம கட் பண்ணி எடுத்து வந்துடலாம். தக்காளி கட் பண்ணி எடுத்தாச்சு, வெங்காயம் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். துருவின தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சாச்சு. கடாயை நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆகிடுச்சு நல்லா கடாய். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காய பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா வணங்கட்டும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும் 2 மினிட்ஸ்க்கு. ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வணங்கட்டும் 2 நிமிஷத்துக்கு. அப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் தண்ணியில் போட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்தியாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இது வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம தேங்காய் துருவினது கொஞ்சம் இருந்துச்சு, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டுக்கலாம். சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது என் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது நம்ம சப்பாத்தி, பூரி, தோசைக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்.
நம்ம வந்து ஒயிட் ரைஸு வெறும் சாதத்தோடு கூட நம்ம பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வெரைட்டி ரைஸு, கர்ட் ரைஸு எல்லாத்துக்கும் கூட ரொம்ப சூப்பரான ஒரு காம்போவாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.